என்ன தம்பி நூடுல்ஸ் மாதிரி? நூடுல்ஸ் இல்ல, நூடுல்ஸ் ஏதாவது உங்க ஊர்ல ஏதாவது இவ்வளவு பெருசு இருக்குமா? இருக்கும் தம்பி. தம்பி எனக்கு என்னமோ அதை பார்த்தா ஓயா இல்ல பாம்பு மாதிரி இருக்கு. என்னோட சர்வீஸ்ல நான் பார்க்காத பாம்பே இல்லை தம்பி. தண்ணி பாம்பு, சாரப்பாம்பு, நாகப்பாம்பு, கட்டு விரியான், கண்ணாடி விரியான், ஓலை பாம்பு, குச்சி பாம்பு, எல்லா பாம்பும் நீங்க இந்த ஓலா பாம்பு, ஊபர் பாம்பு எல்லாம் அப்புறம் விட்டுருங்க. இந்த பாம்போட சைஸை பார்க்கும்போது இது கண்டிப்பா ஒரு மார்கழி மாச பாம்புன்னு நினைக்கிறேன். மார்கழி மாசத்துல பாம்பு என்ன வேற மாதிரி சைஸ்ல இருக்குமா? அது நெளிகிற அசைவ வச்சே சொல்லுவேன்டா. ஏங்க மார்கழி மாசத்துல அது நெளிஞ்சதுன்னா அதுக்கு எப்படிங்க வந்து இப்படி ஒரு பேர் வைப்பீங்க? சரி, அந்த பாம்பை வந்து அதோட வழியில தான் போய் நம்ம பிடிக்கணும். அதோட வழியில நம்ம போனா அப்ப நாம இங்க நேரா பொந்துக்குள்ள போறதா? பொந்துக்குள்ள இல்ல தம்பி, நம்ம மகுடி வாசிச்சு பிடிக்கணும்ன்ற. எனக்கு மகுடி வாசிக்கல. இப்ப பாருங்க தம்பி, எனக்கு யாருக்கும் மகுடி வாசிச்சு பழக்கம் இல்லை. இந்த மாதிரி வாசிக்கணும். தயவு செய்து சொல்ற பிகின் உட்ஸ்ல உனக்கு அடுத்த ஷோ கொடுத்துருங்க. அவனும் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வாயால மகுடி எல்லாம் வாசிக்கிறா பாத்துக்கலாம். இதே சீன் நம்ம சொல்ற ஆக்டர்ஸ் இதே சீன் எப்படி பண்ணுவாங்க, ரீக்ரியேட் எப்படி பண்ணுவாங்க? அந்த மாதிரி நீங்க வந்து பண்ண போறீங்க. இது ட்விஸ்ட் இல்ல, அண்ணனுக்காக சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர் இதெல்லாம். புனிதா அப்போ ஒரு டயலாக் பேசுது. ரெடி பயங்கரமா இருக்கு. எந்த ஆக்டர்ஸ்னு பாத்துடலாம். எந்த ஆக்டர்? பா நமக்கு தெரிஞ்ச ஆக்டரா போடுங்கப்பா. ஆஹா அப்படியே பண்ணுவாரு. அதே மாதிரி இது நீளமாக இருப்பதால் இது நீட்டப்பூச்சி என்றும் சொல்லலாம். இது என்ன வகையான பாம்புன்னு சொன்னீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் பக்கத்தில் உள்ள ஒரு காட்டில் இது கிங் கோபரா என்று அழைக்கப்படும் இந்த பாம்பு. இது படம் எடுக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் அதை ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா there are many more units to be done here. பட் இது மட்டும் இப்படி தனியா படம் எடுக்க முடியும்? ரொம்ப கமல் சார் அண்ணே பாடம் எடுத்துட்டு இருக்கீங்க. அதே சீன் பயப்பட மாட்டீங்க? அந்த சீன்ல எப்படி கமல் நடிப்பாருன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஆனால் கமல் பாம்பு கிட்டலாம் விட மாட்டார். அவர் கொச்சியால் எடுத்து அப்படியே தட்டி விட்டு போயிடுவார். ஏன்னா அவருக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பிடிக்காது. நான் ஏன் அந்த பாம்பை அடுத்த சீசன் பிக் பாஸ்க்கு உள்ள கூட்டு போலாம். ஆல்ரெடி இங்கே ஏகப்பட்ட இது வேண்டாம். நல்ல மைண்ட் வாய்ஸ் ஓபன் அப் பண்ணிருப்பாரு. ஓகே, சோ வந்துட்டு கமல் சாரை பாத்துட்டோம்ல. ஆமா, கமல் சார் பாத்துட்டோம். இப்போ அடுத்த ஒரு ஆக்டர் வர போறாரு. அவரை மாதிரியே இந்த சீன் பண்ண போறீங்க. ஐயோ ஒன்னாலட்டா இந்த பாம்பு பிடிக்கிற வேலையில இன்னைக்கு உப்புமா சாப்பிடுறாரு. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் வந்தேன்னா பாம்பு வந்து ஒன்றும் செய்ய மாட்டேன். இந்த மாதிரி ஒன்ட்ட ஒரே விஷயம் தான் சொல்லுது, லேடிஸ் ஹாஸ்டல் உள்ள போகிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். பெண்களை மதிக்க கற்றுக்கணும். நாகராஜன் ரொம்ப தப்பு. இன்னைக்கு போயிடும், இல்லைன்னா என் நண்பர் சூர்யாவை கூப்பிடுவேன். அவன் வந்தா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், அடிச்சே கொண்டுடுவான். சூப்பர். ஓகே, நன்றி. வாவ். இப்போ அடுத்த ஆக்டர் யாரு? அடுத்த மோகன்லால் சார் போடுங்க டக்குன்னு.